ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் தீபத்தை தொட்ட உன் வாழ்க்கையில உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீ ஏன் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது. நீ எதிர்பார்த்த உதவிகளையும் உனக்காக இந்த சாயப்பா செஞ்சு தரப்போறேன். உனக்கான நன்மைகளை உன் வாழ்க்கையில மிக சந்தோஷமாக நீ அனுபவிக்க போற. இப்போ எல்லாமே நல்லதாக மாறிய பிறகு உன் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க போகும்போது நீ ஒருபோதும் ஆணவம் வராம பார்த்துக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பா சாயப்பாவின் செயல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைய என் கையில விட்டுட்டினாலே உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துடும். நீ எப்போதுமே உன்னுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்து. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கும் போது உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதானே அதை தக்க வச்சுக்க முடியும். நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது அனைத்தையுமே செஞ்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அப்படி இருந்தும் கூட நீ எதுக்காக குழப்பத்தோடும் கவலையோடும் இருக்க? கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் நல்ல மாற்றங்கள் வரும். உன் பக்கத்திலேயே நான் இருந்து என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன். உனக்காக எடுத்து வைக்கப்பட்டதெல்லாம் நிச்சயம் உனக்கானதுதான். தாமதமானாலும் நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். நீயும் மன அமைதியோடு இருக்கணும் என் செல்லமே. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவுமே கலங்கக்கூடாது. என் ஆசீர்வாதத்தினால எல்லாருமே மதிக்கப்படக்கூடிய ஆளாக நீ மாறுவ. அன்புங்கிறது உன் கூடவே பிறந்த விஷயம். ஆனால் பயம்ங்கிறது வெளியிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. வெளியிலிருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு இயல்பாகவே உன் கூட இருக்கிற விஷயத்தை எப்போதுமே தக்க வச்சுக்கோ. நீ அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுப்பதின் மூலமாக நீ இழந்த ஒன்றை மறுபடியும் பெறுவாய். நீ ஏதாவது ஒரு விஷயம் உன்னை விட்டு போகும்போது நீயே அதை தானம் செஞ்சதா நினச்சிக்கணும். அதை விட்டுட்டு இது என்னை விட்டு போயிடுச்சு, அதை நான் இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் சரி வராது, அது உனக்கு ஒத்து வராதுன்னா மட்டும்தான் அதை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைப்பேன். உன்னை விரும்பாத ஒன்றை நீ தேடி போக வேணாம். அதே நேரத்தில் உன்னை விரும்பக்கூடிய ஒன்றை நீ விட்டுவிடவும் வேண்டாமேன்னு சொல்லவே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து நல்ல நிலைமையில நீ வாழணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா உனக்காகவே இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்கேன். என்னை மனசார நம்புகிற உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் எல்லா சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்க போறேன். நீ எத்தனையோ முறை தப்பு செய்யும் போது நான் செய்யறது யாருக்கு தெரிய போகுது, யாரு பார்க்க போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு செய்கிற. ஆனா நீ செய்யறது எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா கவனமா இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு உன் கூடவே தான் இருக்கேன்றத நீ மறந்துடுறியா என்ன? நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணமானது முற்பிறவியில் நீ செஞ்ச பாவமும் புண்ணியம்தான். பிறவின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த பிறவிலையாவது நீ நல்லது செஞ்சினா அதற்குரிய நற்பலன்களை அடைய முடியும். பிறவி கர்ம வினை கர்மானு எல்லாருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இது எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். அதனால என்ன கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீ என்னை முழுசா நம்பு. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. உனக்காக நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கு. எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக மாத்துறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்கிட்ட இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டனோ அதை விட பெருசாக உனக்கு தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய பக்தி எப்போதுமே தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த சாயப்பா நானே உன்னை நோக்கி வந்திருக்கேன். நீ படுற வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாம, நீ கஷ்டப்படுறத கூட பார்க்காம ஒரு சில உறவுகள் உன்னை அலட்சியப்படுத்துறாங்க, உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்க நினைக்கிறாங்க. அப்படி யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீயும் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. உன்னை வேணான்னு நினைக்கிறவங்கள நீயும் வேணாம்னு தூக்கி போட்டு விடு என் செல்லமே. அதே நேரத்தில் இப்போது உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகிற மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன்.
யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ என்னதான் பார்த்து பார்த்து பேசினாலும் அடுத்தவங்க அப்படி யோசிக்காம அவங்க தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சவனை தூக்கி எறிஞ்சு பேசதானே செய்கிறாங்க. இனிமேலாச்சும் உன் வாழ்க்கையை பாரு. மற்றவங்களுக்காக நீ செஞ்சதும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து யோசிச்சதும் எல்லாமே போதும். உன்னை பற்றி மற்றவங்க நல்ல விதமாக நினைக்கணும்னு நீ யோசிக்காத. நீ நினச்சதை நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ எதுக்காக வருத்தப்படணும்? நீ யாருங்கிறதும் உன்னுடைய இயல்பு என்னங்கிறதும் உனக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவங்கிறது உன்னை படைச்ச இந்த சாயப்பாக்கு தெரியும். சிறந்த நல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஏராளமான சந்தோஷங்களையும் செல்வத்தையும் தரணும்னு முடிவு எடுத்துட்டேன். வாழ்க்கையில் கீழே விழுகாமல் இருப்பது வெற்றி கிடையாது. விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. இந்த சாயப்பாவின் கைகளை பற்றி கொண்டு நீ எழுந்து நடந்தாலே உனக்கான இடத்துல உனக்கான உயர்வான வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன் செல்லமே. நீ நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழும்படி சகல சௌபாக்கியத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை மனசு நோகடிச்சவங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னை கண்ணீர் விட வச்சவங்களையும் கவலைப்பட்ட வச்சவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காதே என் செல்லமே. சாயப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன். இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. என் பிள்ளையான உன்னை இப்படியே விட்டுட மாட்டேன்னு நம்பு. நிச்சயமாக உன்னை காப்பாற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து தர்றேன். இனிமே எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்ட இந்த சாயப்பா இப்பொழுது நீ நினச்ச விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கப் போகுது என் செல்லமே. இத்தனை நாளாக என்ன வேணும்னு எதிர்பார்த்து கேட்டியோ, என்னை எதிர்பார்த்து காத்திருந்தியோ, அந்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தருவதற்கான நேரம் வந்துருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் உன் விருப்பப்படியே உனக்கான விஷயங்கள் நடக்கும். உண்மை இல்லாத மனிதர்களிடத்தில் போய் நீ உரிமை கேட்குறதும் பாசம் வைக்கிறதும் தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் உன் மேலே பாசமே இல்லையே. எப்படி உனக்கான உரிமையை தருவாங்கன்னு நீ நினைக்கிற? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலே உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அல்லவா? அதை நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கோ. நீ எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை படைத்தவனும் நான் தான், உன்னை பாதுகாப்பவனும் நான் தான், இந்த உலகத்துக்கே ஆதாரம் நான் தான். என்ன நீ மனசார நினச்சினா உன் வாழ்க்கையில் எப்போதுமே துன்பமே வராது என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை இனிப்பான நிகழ்வுகளாக நடத்த போகிறேன். உன் மனசில் இருக்கும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும்படி நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்.